சில சமயம் நம்மளுக்கே தோணும், கஸ்டமர் வந்து கஸ்டமைசேஷன் சொல்லலை அப்படின்னா, நம்ம இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனால் கேக் செய்கிற நேரம் தான் தோணும், நம்ம என்ன மாடல் பண்ணுறதுக்குன்ட்டு ஐடியாவே இருக்காது. அப்போ என்ன நினைப்போன்னா, ஐயோ அவங்களே ஏதாவது ஒரு மாடல் சொல்லியிருந்தாங்கன்னா அதையே நம்ம முடிச்சு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த கஸ்டமர் வந்துட்டு எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் சொல்லவே இல்லை. நானே வந்துட்டு நிறைய மாடல் தேடி 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 கடைசியில் எனக்கு இதுதான் ஒர்க் அவுட் ஆச்சுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1½ கேஜியா 2 கேஜியான்னு ஞாபகம் இல்லைங்க. 1½ கேஜி கேக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட் ஃபாரஸ்ட் ஃப்ளேவரு. இதில் வந்துட்டு அவங்க கலரோ இல்லை வேறு எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்க ஃப்ளேவர் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்துட்டு சரி ஓகே இந்த மாடல் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். என்கிட்ட என்னென்ன நாசில்லாம் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் கலர் மட்டும் வேறு வேறு கலரில் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது வந்து ஒரு பெரிய கதை என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ராப் க்ரீன் கலர் விட்டுருந்தேன். அதை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அது ஒரு கலராக எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அதே க்ரீம்லேயே கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கு கூடால வந்துட்டு எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி அது ஒரு கலர், அதுக்கப்புறம் அந்த 2 கலர் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடால ப்ளூ கலர் சேர்த்து ஒரு கலர், அந்த மாதிரி எல்லாம் மிக்சிங்கில் செய்த ஒரு கேக் தாங்க. ஆனால் ஃபைனல் ஃபினிஷிங் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்து. நீங்கள் ஒரு வேளை கேக் இல்லைனா ப்ரௌனி ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹோம் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குது. பாய்.